சொல்லுமா. எது மாப்பிள்ளையா? எப்போ? மா இப்ப கல்யாணத்துக்கு என்னம்மா அவசரம்? போட்டோவா? சரி அனுப்பு பாக்குறேன். இவங்க வேற சும்மா இல்லாம எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு மாப்பிள்ளை போட்டோ அனுப்பிட்டே இருக்காங்க. இப்ப இவன் வேற வந்தா என்ன பண்றது நானு? செந்தில் சார், நம்ம வீட்ல நிறைய மாத்தணும்டா. ஆமா சார், யாரு கேரக்டருமே சரியில்லை. முதல்ல அந்த 2 பேர் தூக்கணும், அடுத்து அந்த ஒருத்தி தூக்கணும், அப்புறம் நீங்க வெளியில போகணும். நான் மட்டும் இந்த வீட்ல இருந்தா மொத்தமா எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். இடியட். சார் சொன்னது இந்த வீட்ல அத பார், அந்த லைட் சரியில்லை, அத மாத்த கொடுத்தா எல்லாத்தையும் மாத்திரலாம். இந்த ஏசில சரியா காத்து வர மாட்டேங்குது, சர்வீஸ் பண்ணணும். ஏசி மெக்கானிக் பணம் கொடுத்தா அவன் மாத்திடுவான். என்னடா எல்லாத்துக்குமே செலவாகும், காசு காசுன்ற. காசு இல்லாம இங்க எதுவுமே நடக்காது சார். நான் மட்டும் தான் இங்க தர்மத்துக்கு வேலை செய்யறேன். பாருங்க, இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. என்னமா மது, சோகமா இருக்கியா? மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு. வாடி போயிருக்கா? வயசான காலத்துல மூஞ்செல்லாம் வத்தி போயிருக்கு. டே செந்தில், அமைதியா இருடா. நீ சொல்லுமா, என்ன பிரச்சனை? அம்மா கால் பண்ணிருந்தாங்க அங்கிள். அம்மா கால் பண்றதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சொல்றத ஃபர்ஸ்ட் முழுசா கேளு. டே செந்தில், முதல்ல அந்த பொண்ண சொல்ல விடுறா. அம்மா கால் பண்ணி எனக்கு மாப்பிள்ளை பாத்திருக்கேன்னு சொல்றாங்க அங்கிள். நல்ல விஷயம் தானம்மா. இதுல என்ன அங்கிள் நல்ல விஷயம் இருக்கு? அதானே, இது அந்த பையனுக்கு கெட்ட விஷயம் இல்லையா? டேய் டென்ஷன் பண்ணாம சும்மா இருடா. நான் இன்னும் மேரேஜ்க்கே ரெடி ஆகல அங்கிள். ஏய் லூசு, அதுக்கு இப்பயா ரெடியா வாங்க. கல்யாணத்து அன்னைக்கு காலைல ரெடியானா போதும். டேய் செந்தில், சொல்லுங்க சார். ரெடியா வருதுனா கல்யாணத்துக்கு ரெடி ஆவறது இல்லடா. அவ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கவே ரெடி ஆவலன்றதுக்காக தான்டா அப்படி சொல்றா. அதான் அங்கிள், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல வேற எங்க அம்மா மாப்பிள்ளை என்ன பார்க்க வரான்னு சொல்லிருக்காங்க. எது? அவன் உன்னை பார்க்க வரானா? டேய், அதுக்கு எதுக்குடா நீ இவ்வளவு டென்ஷன் ஆவற? பின்ன என்ன சார், அவன் இங்க வந்துட்டா சரிப்பா நீ இங்கே தங்கிக்கோன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆல்ரெடி ஒரு பெட்ல நாங்க 3 பேர் தூங்கிட்டு இருக்கோம். இப்ப இவனும் வந்தா 4 பேர் தூங்கணும். 4 பேர் சேர்ந்து தூங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா சார்? இதுக்கு மேல அவன் இங்க தங்கனா அவனுக்கு சோறாக்கி போட சொல்லுவீங்க. அவன் அதை தின்னுட்டு அது நொட்ட இது நொட்ட, உனக்கு முடி கொட்டது நீ ஒரு சொட்ட அப்பெல்லாம் சொல்லுவா. இதெல்லாம் கேட்டு எவனாவது இந்த வீட்டுல இருப்பானா சார்? என்னாலாம் முடியாது. செந்தில், அப்போ ஒரு நல்ல ஐடியா. என்ன ஐடியா? அவனை இந்த வீட்டுல தங்க வச்சு உன் சாப்பாட்டை சாப்பிட வச்சு அவனோட வாழ்க்கைய வெறுக்க வச்சு இந்த வீட்டை விட்டு ஓட வச்சிடலாம். ஓஹோ, என் சமையலையே குறை சொல்றீங்களா? 4 மாசமா சம்பளம் கொடுக்காம எந்த சமையக்கார வேலை செய்வான்? நான் செஞ்சல, என் சம்பளத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். செந்தில், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. இதுக்கெல்லாம் வேலையை விட்டு போவியா? நீ நம்ம வீட்டு புள்ளடா. ஆவுனா நம்ம வீட்டு பிள்ளை நாளைக்கு திருப்பி பணம் பேரா சொல்லி ஏமாத்திட்டு இருங்க. காசு கேட்டா கொடுக்காதீங்க. அங்கிள், இப்ப இதான் பிரச்சனையா? ஏன் பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க அண்ணா. ஏய், இங்க இருக்கலே ஒரே பிரச்சனை நீதான். உன் பிரச்சனைக்கு வெளியே அந்த கவு திறந்து அப்படியே வெளில போயிரு. பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஏய் டே செந்தில், நீ அமைதியா இருடா. ஆவுனா என்ன அமைதியா இருடா. அங்கிள், அம்மா மாப்பிள்ளையோட போட்டோ அனுப்பியிருக்காங்க. எங்க? அது குடுமா பார்க்கலாம். யார் சார் இவன்? கலர் போட்டோலயே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கான். இவன் தான் எனக்கு பாத்திருக்க மாப்பிள்ளையா அங்கிள். ஏதோ ஃபாரின் ரிட்டானா. ஹாச்சி, இப்ப எதுக்கு அழுவுற? நான் ஏமா பார்த்தா அவனை கட்டிக்கிறதுக்கு அவன் தான் அழுவுனா. இவன் என்னமா அழுவுறா? அவளை அக்கறை இருந்தா அப்ப நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்க. எது? நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ. ஏய் என்ன ஐயா, என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அவள்தான் உனக்கு வாய்க்கெல்லாம் வச்சிருவேன். எப்படி பேசுறான் பாருங்க அங்கிள் உங்க முன்னாடியே. மது, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவற? வயசான காலத்துல பிபில அதிகமாயிட்டு இருக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்கிள். விடுமா, பாத்துக்கலாம். பையன் ஏதோ ஆப்பிரிக்கன் ரிட்டர்ன் மாதிரி தான் இருக்கான். இல்ல அங்கிள், இதுல எங்க அம்மா வேற அவனுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ கொடுத்துருக்காங்களாம். அவன் எப்போ வருவான் எப்படி வருவான்னே தெரியல. ஏடா டென்ஷனா இருக்க? டேய், மதுவுக்கு கல்யாணம் ஆக போகுதுடா. ஆமாண்டா, மதுவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இப்படியே நீ மனப்பால் குடிச்சிட்டு இரு. ஏய், நான் மனப்பால் குடிக்கிறவன்லடா, பாக்கெட் பால் குடிக்கிறவன். ஐயோ, எவன் எழுதி கொடுத்தான்னு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க?
யாரும் எழுதி கொடுத்து பேசுறவன்லடா. நான் பேசுறத மத்தவங்க எழுதுவாங்க. டேய் மதுவுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆக போகுதுடா. என்னடா சொல்ற? மாப்பிள்ளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை பாக்குறாங்களா? அவன் போட்டோவை பாத்தியா இல்லையா நீ? நான் எதுவும் பார்க்கலையே. டேய் அவன் போட்டோலயே பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்த மாதிரி இருக்கான்டா. ஏண்டா காசு குத்து கலர் போட்டோ கூட எடுக்க முடியாதவங்க கிட்ட ஏடா மதுவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? கலர் போட்டோல தான்டா அவன் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கான். டேய் அப்ப கருப்பு இழிவா பேசுறியா? தம்பி அவன் உன்னை விட கருப்பு. அப்ப பேசு. மது எங்க, அவன் எங்க? மது இப்ப பாத்ரூம்க்கு உள்ள, ஆனா அவன் எங்கன்னு தெரியல. ஹே ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், யார் நீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? பாக்கெட் பேனாக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி தெரியுது. ஏய் நல்லா பாருடா, காது குடையிற பட்ஸுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கு. டேய் ஆதாம் ஏவாள் அட்வான்ஸ் மாடல் மாதிரி ஒரு மூஞ்சி, காலகேயனோட கடைசி பையன் மாதிரி ஒரு மூஞ்சி. இந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? அப்ப யாருன்னு கேட்ட பதில் சொல்றா, இல்லைன்னா கலாய்க்க தான் செய்வோம். ரைஃபிள் பாபு புல்லடா. என்னடா சொல்றான்? எது எது? அங்குளோட புள்ளையா? ஆமா, நீங்க யாரு? நான் எங்க அப்பாவோட புள்ளங்க. நானும் எங்க அப்பாவோட புள்ளைங்க. அப்ப நான் யாரா? நீங்க அங்குளோட புள்ள. நீங்க மட்டும் அப்பாவோட புள்ள, நான் மட்டும் அங்கிளோட புள்ளையா? இல்லங்க, உங்க அப்பா எங்களுக்கு அங்கிள். எங்க அப்பா உனக்கு அங்கிள்னா உங்க அப்பா எனக்கு அங்கிள் தானே? ஆமா ஆமா ஆமா. அப்ப நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்களா? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி சொந்தக்கார அங்கிள் கிடையாது, எங்களை சொந்த மாதிரி பாத்துக்கிற அங்கிள். ஆமா. டேய் என்னடா உலர்த்தி இருக்கீங்க? ஆமா நீங்களாம் யாரு? இன்னும் இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? சார், நானு, இவன் சமையக்காரன், மதுன்னு ஒரு பொண்ணு. பொண்ணா? ஆமா. அவ பொண்ணு இல்லைங்க. அப்ப பையனா? ஐயோ அவன் பையனும் இல்லைங்க. என்னடா பொண்ணும் இல்ல பையனும் இல்லைன்றீங்க? அப்ப யார் தான்டா? அவ ஏஞ்சலுங்க. அவ பகல்ல தெரிகிற நிலா, அவ ராத்திரியில தெரியுற சூரியன், அவ தோகை இல்லாத ஒரு மயில். டேய் மயில், என்னடா உளறிக்கிட்டு இருக்கீங்க? டேய் என்ன லவ் பண்றீங்களா? ஆமா, நான் அவளை லவ் பண்றேன். அவ என்னைய லவ் பண்றா. என்ன கர்மண்டா இது? என்னடா அவ எப்படா உன்னை லவ் பண்றேன்னா? உண்மையான லவ்னா சொல்லிதான் தெரியணும்னு அவசியமே இல்லை. பிரதர், இவன் போய் சொல்றான் பிரதர், நம்பாதீங்க. இல்ல அவன் தான் போய் சொல்றான், அவனை நம்பாதீங்க. சரி சரி, இப்ப யார் லவ் பண்றதா உங்களுக்குள்ள பிரச்சனையா? இல்லங்க, இது அதை விட வேற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்னடா பிரச்சனை? அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல ஏதோ மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம். ஓ ஓகே ஓகே. அவன் அவளை பார்க்க எப்ப வேணா வருவேன்னு சொல்லியிருக்கா. சரி, அதெல்லாம் உங்க பிரச்சனை. ஆனா என் பிரச்சனை வேற. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்ததுல இருந்து நீங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்களே, அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. நான் வந்தது ரைஃபிள் பாபுக்காக. எங்க ரைஃபிள்? சாரிங்க, மறந்துட்டோம். நீங்க எங்கேயே இருங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் பிரதர். என்னது? நேத்து ஒரு பையன் வந்து கொரியர் போட்டு போனான். அவன் உங்களை மாதிரியே இருந்தான். ஆனா அவனுக்கு வாய் பேச முடியாது, ஆனா விசில் அடிச்சு பேசுவான். பாத்தீங்களா, எனக்கு தான் நல்லா வாய் பேச வருதே. ஆமா ஆமா. அப்ப நான் கிடையாதுல. அதாவது நான் காலையில தான் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினேன். ஓ, இப்பதான் இங்க வந்து ரீச் ஆயிருக்கேன். அதாவது உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்களாம், 14 கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க அப்படியே இருக்கட்டும், நான் போய் உங்க அப்பாவை கூப்பிடுறேன். ஆமா வரேன் சார். வாடா. நம்புங்க நம்புங்க, நம்பிக்கை தானே எல்லாமே. அடுத்து இந்த ரைஃபிள் பாபு வர. ஏண்டா கதவை தட்டிட்டு வரணும்னு உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல? கதவை தட்டாம இவர் எந்தெந்த வீட்டுக்கோ போயிட்டு இவர் வீட்டுக்கு வரவங்க கதவை தட்டணும்னு நினைப்பாராம். டேய் என்னடா சொல்றீங்க? இடியட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சார், பண்ற வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்ட இடியட் மாதிரி தான் பேச முடியும், மரியாதையாவா பேச முடியும்? நான் என்னடா பண்ணேன் இப்போ? சார், நீங்க பண்ணதெல்லாம் நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க வெளியே வந்தா விஷுவலாவே பார்க்கலாம். என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, தெளிவா சொல்லுங்களேன்டா. சார், நீங்க தெளிவா வேலையை பார்த்துட்டு எங்களை தெளிவா சொல்ல சொல்றீங்க. டேய்
நான் ஒரு மேஜர், தெரியும்ல உங்க 2 பேருக்கும். தெரியும் சார். நீங்க மேஜர் ஆனதுமே என்ன வேலை பார்த்தீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு சார். டேய். அதுக்கான ரிசல்ட் தான் வெளியே உட்காந்துட்டு இருக்கேன். ரிசல்ட்டா? என்னடா என்னோட ராணுவ ரகசியம் எதையாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன? சார் உங்க ராத்திரி ரகசியம் கண்டுபிடிச்சிட்டேன். ராத்திரி ரகசியமா? டேய் ஃபூல், ஒழுங்கா என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லி தொலைங்கடா மூதேவிங்களா. சார் நீங்க ஒரு டிசிப்ளினான ஆளு, நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி மரியாதையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார் என் மனசுக்குள்ள. ஆனா போட்டு நசுக்கிட்டீங்க சார். அதை இனிமே உங்க மூஞ்ச என்னால எப்படி சார் பார்க்க முடியும்? சார் உங்க மேல எங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சு, ஆனா அதை ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டீங்க சார், அழிச்சிட்டீங்க. ஏண்டா என் மேல இருக்கிற மரியாதையில என்னடா கலகத்தை கண்டீங்க? சார் இதை வேற நாங்க சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கே தெரியாது இத்தனை வருஷமா என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு? டேய் இப்போ 2 பேரும் எதை சொல்ல வந்தீங்களோ அதை தெளிவா சொல்லுங்கடா. தெரியலன்னு யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டீங்க சார். அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும்? இல்ல நீங்க தெரியாம பண்றதுக்கு என்ன சின்ன குழந்தை. டேய் தலை வலிக்குதுடா. என்னால முடியாம பிரஷர் ஏறி போய் பிபி ஏறி போய் தான்டா நான் படுத்தேன். வந்து இன்னமும் எல்லாத்தையும் ஏத்தி விடுறீங்களேடா. சார் உங்ககிட்ட டிசிப்ளின் கத்துக்க தான் நாங்க வந்தோம். ஆனா நீங்க பண்ண வேலைக்கு ஏண்டா ஏன் டிசிப்ளினிய குறை சொல்றியா நீ? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லி தொலைங்கடா. அதுக்கு நீங்க நேரடியா பண்ணிருக்கணும் சார். என்னது? இப்படி மறைமுகமாடா யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு எப்பரா நேரடியா சொல்ல முடியும்? அதுவும் எத்தனை வருஷமா சார்? 25 வருஷமா நீங்க பூட்டி வச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு உங்க வீட்டு வாசக்கதவை தட்டி வந்து நிக்குது சார். டேய் இதுக்கு மேல வந்து படபடன்னு ஆகுதுடா, தலைகளெல்லாம் சுத்துதுடா. ஏற்கனவே நான் பேஷண்ட்டடா, உங்களுக்கு நல்லா தெரியும்லடா. நான் போயிட்டு அவங்கள எல்லாம் யாரா பாத்துப்பா? சார் கட்ட பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருக்கீங்க சார். நீங்க என்னது குழந்தை பெத்து வச்சிருக்கனா? டேய் நான் கல்யாணம் பண்ணேன்னு வேணா சொல்லு, ஏதோ ஒரு வகையில ஒத்துக்கிறேன். ஆனா குழந்தை பெத்தன்னு சொன்னா என்னாலேயே ஏத்துக்க முடியலடா. என்னடா சொல்றீங்க? சார் சார் நீங்க ஃபீல்டுல இருக்கும்போது உங்களுக்கு அடிபட்டுச்சா சார்? ஏண்டா? இல்ல சார், நீங்க கல்யாணம் கூட பண்ணிருப்பேன் ஆனா குழந்தை பெற்றிருக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அதான் ஏதாவது பிரச்சனையா? அப்படி அதெல்லாம் இல்லடா. சின்ன வயசா இருக்கும்போது என் குயிலே பார்த்தல, அப்போ பொம்மை கல்யாணத்தை பண்ணதா சொன்னடா. ஓ அப்படியா? ஆனா பெரியவங்க நிச்சயத்த வண்ணம் எதுவும் எனக்கு நடக்கலடா. ஆனா வெளியே ஒருத்தவன் புள்ளன் வந்து நிக்கிறானே, என்ன சார் பண்றது? என்னது புள்ளன்னு வந்து நிக்கிறானா? ஆமா சார், அப்பயே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. பாண்டா கரடி மாதிரி இருக்க நீங்க எங்க, பல்லி மாதிரி இருக்க அவன் எங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்துச்சுல்லடா. ஏன் புள்ளன்னு சொல்லி வெளியே ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கானா? வாங்க சார் போய் ஊதி விட்டு வந்து. எவன்டா அது? வாங்க காட்டுங்க. போங்க சார். வாங்க சார். எவன்டா என் புள்ள? ஏய் எவன்டா இங்க என் புள்ள? எவன்டா இங்க என் புள்ள? யோ அதான் இங்கே யாரும் இல்லை, நான் தானே இருக்கேன். என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, உட்காரு. ஏண்டா நான் உட்கார்ந்ததுக்கே 4 அடி பறந்து போற. 4 அடியா? பார்த்தா தெரியல. ஏண்டா நல்லா உறிஞ்சி போட்ட நல்லி மாதிரி இருக்க. உன்னை பார்த்து நான் என்னடா சொல்றது? நல்லா உறிஞ்சு போட்ட நல்லி. நீங்க தானே ரைஃபிள் பாபு? டேய் நான் தான் ரைஃபிள் பாபு. நீ ஏன் என் புள்ளன்னு சொல்லிட்டீங்க வந்திருக்க? நானா வைப்பேன். நான் எதுக்கு உங்க புள்ளன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு நீங்க கேக்குறீங்க. உங்களை அப்பான்னு சொல்லிட்டு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நான் சொல்லணும். ஆனா நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன் சார். ஏண்டா உள்ள அவனுங்க குழப்புறானுங்கன்னு தான் டென்ஷனா இங்க வந்தேன். நீயும் இப்படி குழப்புனா நான் எங்க தான்டா போறது? சார் உள்ளேயும் குழப்பி தான் அனுப்பிச்சிருக்காங்க, நம்மளும் குழப்பி தான் இருக்கோம். வாழ்க்கைனால எப்பவுமே குழம்பி தானே இருப்போம். குழம்புறதும் குழம்பாம இருக்கிறது நம்ம கையில தானே இருக்கு. ஏண்டா இங்க நான் கட்டி காத்த கௌரவம் எல்லாம் உன்னால ஒரு செகண்ட்ல போயிடுச்சுடா. நீங்க ஒரு கௌரவமான மனுஷன் எனக்கு தெரியும். ஆனா அந்த கௌரவம் என்னால போச்சுன்னு சொல்லாதீங்க. நீங்க என்னெல்லாம் வேலை பண்ணீங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டா இது தாண்டா அவனுங்களுமே சொல்றானுங்க. இங்க உன்னால அவனுங்க என் மேல வச்சிருந்த பயம் எல்லாம் போயிடுச்சுடா. எனக்கும் போயிடுச்சு, பயமே இல்லை. ஏண்டா பல்லிய பார்த்தாலே நீ எல்லாம் பயப்படுவ, என் மேல உனக்கு பயம் இல்லையா? பல்லியை பார்த்தாலே பயப்படுவேன். கண்டிப்பா நீங்க தான் ரைஃபிள் பாபு. டேய் நான் தான்டா ரைஃபிள் பாபு. நீ ஏன் என் பையன் சொல்லிட்டு இங்க வந்த? நான் ஏன் உங்க பையன் சொல்லிட்டு வந்தேன் நீங்க கேக்குறீங்க. நான் ஏன் வந்தேன் நான் சொல்லணும். ஆனா இப்ப கொஞ்சம் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன் சார். டேய் இங்க இருக்கிற எல்லாரையும் எவ்வளவு டிசிப்ளினா வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாரும் எனக்கு டிசிப்ளின் இல்லைன்னு சொல்றானுங்கடா. இப்போ டிசிப்ளின் இல்லாம இருந்தா டிசிப்ளின் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. இருக்கிறதானே இருக்குன்னு சொல்ல முடியும். இங்க பார், மறுபடியும் நான் ஒரே விஷயத்தை தான் கேக்குறேன். இங்க எதுக்கு என் பையன் சொல்லிட்டு நீங்க வந்த? நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால இவனுங்க எல்லாரும் வச்சிருந்த மரியாதை என்னை விட்டு போயிருச்சுடா.
ஏன் இப்படி பொய் சொல்லிட்டு வந்த? நான் உனக்கு அப்பனாடா. இந்த மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா யாருக்கு தான் மரியாதை போகாது. ஏன் சார் கொஞ்சம் ரிலாக்ஸா கேளுங்க, பொறுமையா இருங்க. சரி, எதுக்கு பொய் சொல்லிட்டு என் புள்ளன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்த? ஐயோ சார், நான் ஏன் பொய் சொல்லிட்டு வந்தேன்னு நீங்க கேக்குறீங்க. ஒரு பொய்யை உண்மையாக்கலாம், ஒரு உண்மையை பொய்யாக்கலாம். ஆனா அந்த உண்மையும் பொய்யும் என்ன ஆக்கலாம் நம்ம தான் முடிவு பண்ண முடியும். நான் நினைச்சா உன்னை பணமாக்கலாம். புரியுதா இல்லையா? இங்க ஏன் வந்த? எதுக்கு என் மானம் போக விட்ட? அதெல்லாம் தயவு செஞ்சு சொல்றா. எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குடா. சார் சார் ரிலாக்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை. எதுக்கு இப்போ கரண்ட் போனவன் கையில காத்தடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? கரண்ட் போன கையில காத்தடிக்கிறான். நீங்க தான் சார் ரைஃபிள் பாபு, மிரட்டுறீங்க சார். ஐயோ, நான் தாண்டா ரைஃபிள் பாபு. நீ ஏன் புள்ளன்னு சொல்லிட்டு இங்க வந்த? நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏய், இவ்வளோ நேரம் நீ உண்மையை சொல்லணும்னு தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு இப்பதான் நேரமே வருதா? எப்பதாண்டா சொல்லுவ? எதுக்குடா என் புள்ளன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? சரி சொல்றேன் சார். உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்களா? அவங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்களாமே? ஆமா, மது அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாப்பிள்ளையோட போட்டோ பாத்தீங்களா? பார்த்தேனே, மாப்பிள்ளை அவ்வளோ அழகா இருந்தாப்ல, அப்படியே ஆப்பிரிக்கன் ரிட்டன் மாதிரி. அது இருக்கட்டும், நீ ஏன் போய் சொல்லிட்டு இப்போ இந்த வீட்டுக்கு வந்த? அதை சொல்லு. ஆனா அவர் மாப்பிள்ளை இல்ல, அந்த மாப்பிள்ளை நான் தான் சார். திரும்ப 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 போய் சொல்றடா நீ. ஏண்டா அந்த மாப்பிள்ளை போட்டோ நான் பார்க்கலையா? அவரு கருப்பா கலையா ஆப்பிரிக்கன் ரிட்டன் மாதிரி இருந்தாரு. இப்பதான்டா சொன்னேன். ஏண்டா சார் அந்த போட்டோவே நான் தான் சார் அனுப்பிச்சு விட்டேன். அவன் என் ஃப்ரெண்டு கருப்பு கிருபா. கருப்பு கிருபாவா? ஏண்டா என்னால இதெல்லாம் நம்ப முடியலடா. எப்படிடா நம்புறது? சார் இப்போ நீங்க கண்டிப்பா நம்புவீங்க. உங்க வீட்டுல உங்க கூட 2 பசங்க தங்கியிருக்காங்க, ஒரு பொண்ணும் தங்கியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 பசங்க அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆனா பார்த்திருக்க மாப்பிள்ளை நான் தான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்க? அவங்க அம்மா தான் சொன்னாங்க. அவங்க அம்மானா? மதுவோட அம்மா, எங்க ஆண்டி. சரி, அப்ப நீ வந்த உடனே மாப்பிள்ளன்னு சொல்ல வேண்டியதுதானடா. புடுங்கி போட்ட புல்லு மாதிரி இருந்துகிட்டு என் புள்ளன்னு சொல்லி இவங்க முன்னாடி என் மானத்தை போக வச்சியடா. புடுங்கி போட்ட புல்லு. ரைஃபிள் பாபு மிரட்டிட்டீங்க சார். டேய், இவ்வளவு நேரமா மிரட்டிக்கிட்டு தான்டா இருக்கேன். ஏன்டா இங்க வந்த? சார் எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான் சார். யாருக்கு? நான் கட்டிக்கு போற பொண்ணு மதுவுக்கு. ஏண்டா மதுவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு எதுக்குடா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து ஏன் உயிரை எடுத்த? ஏய் மது, எங்க இருக்க? இங்க வா. அப்படியே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஹாய் அங்கிள், இதுதான் உங்க பையனா? மனவும் அப்பவும் சொன்னாங்க உங்களை மாதிரியே ஸ்மார்ட்டா இருக்காரு அங்கிள். பையன் பையன் பையன், இவன் என் புள்ள இல்லம்மா. நான் அவனுக்கு அப்ப இல்லம்மா. என்ன அங்கிள் சொல்றீங்க? உங்க பையனை தான் சொன்னானுங்க. சார் நவருங்க. ஏய் ஏய், என்னடா இது? பால் பாயாசம் உங்க புள்ள வந்திருக்கு சொன்னாங்க, அதனாலதான் கொண்டு வந்தேன். நீயும் புள்ளன்னு? ஏண்டா என்னடா ஆளாளுக்கு பையன் பையன் பையன்? இவன் என் பையன் இல்லடா. சார் என்னதான் இருந்தாலும் அப்பா பிள்ளைங்க நடுவு சண்டை வரும் சகஜம். அதுக்கோசரம் அவனை நீங்க புள்ள இல்லைன்னு சொல்றதும், புள்ள வந்து அப்பாவை அப்பா இல்லைன்னு சொல்றதும் தப்பு சார். டேய், இவன் நான் பெத்த புள்ளையே இல்லடா. நீங்க எப்படி சார் புள்ள பெக்க முடியும்? உங்களால அவங்க பெத்திருப்பாங்க, அவங்களால இவர் வளர்ந்துருப்பாரு. டேய், அதுவும் இல்லடா. அவ எனக்கு பிறந்த புள்ளையே இல்லடா. நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன் சார். டேய், நீயே சொல்லண்டா. ஏன்டா வேடிக்கை பாக்குற? சொல்றா. ஆமா சார், நான் சொல்லிடுறேன். எது இது பால் பாயசனா? இல்ல இல்ல இல்ல, முந்திரி போட்டிருக்கானா? போட்டிருக்கு. அட அது இல்ல சார். அது இல்ல, நீங்க எப்படி சொல்லலாம்? போட்டு எனக்கு தெரியாதா? முந்திரி போட்டிருக்கேன், திராட்சை போட்டிருக்கேன், பால் பாயசம் தான். அது ஓகே சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். இவர் என் புள்ள இல்ல சார், நானும் இவரோட அப்பா இல்ல. டேய், ஐயோ சாரி சாரி சார். சார் இவர் என்னோட அப்பா இல்ல, நான் அவரோட புள்ள இல்ல. எது நீ அவருக்கு புள்ள இல்லையா? ஐயோ, இப்போ என்னடா பண்ண? அதான் அவன் உங்க புள்ள இல்லைன்னு சொல்லிட்டால, அவனுக்கு எதுக்கு பால் பாயசம் தூக்கி போட்டேன். இப்போ அது யாரா தொடைப்பா? ஆமா இல்ல, யார் தொடைப்பா? போடா, போய் தொடாத. சாரி சார், நான் தொடச்சிடுறேன். சார் சார் ரெஸ்ட் எடுங்க, நம்ம ஆரம்பரம் பேசிக்கலாம். என்ன அங்கிள் சொல்றீங்க? அப்ப இது யாரு? உனக்கு ஒரு போட்டோ அமிச்சாங்கல்ல, அதான் காலையிலே பார்த்துட்டோமே, அதையே ஞாபகப்படுத்துறீங்க திரும்ப திரும்ப. அந்த மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு? கருப்பா. அவன் உனக்கு பார்த்த மாப்பிள்ளையே இல்லம்மா. என்ன அங்கிள் சொல்றீங்க? நீயே சொல்றாத. ஆமாங்க, அவர் உங்க மாப்பிள்ளை இல்ல. ஆமா, நான் தான் உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை.
ஆ? அந்த கருவண்டு போட்டோவை இவன் தான் உனக்கு மாத்தி அமுச்சு விட்டு உன்னை சர்ப்ரைஸ் பண்ண பார்த்தான். ஆனா உனக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்ட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி என் மானத்தையும் காலி பண்ணிட்டா, என் உயிரையும் காலி பண்ணிட்டான் அந்த பையன். வெல் ஹாய், ஐ அம் ஜாக். எப்படி இருந்துச்சு என்னோட சர்ப்ரைஸ்? நல்லா இருந்துச்சு. ஆமா, நீங்க எதுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்? என்ன அங்கிள் இதெல்லாம்? ஏன்னா உங்க அம்மா உனக்கு பார்த்த மாப்பிள்ளையே வந்தாமா, ஆனா இங்க வந்து என் புள்ளன்னு சொல்லி என் உயிரையும் என் மானத்தையும் எடுத்துட்டாமா இவன. ஐயோ, அவரே டயர்ட் ஆயிட்டாரு. ஒன்றும் இல்லை, அவர் டயர்ட் ஆயிட்டாரு. வாங்க நம்ம பேசிட்டு இருக்கலாம். நம்ம என்ன பேசுறது? என்ன இப்படி கேட்டீங்க? ஆ, இதுக்கப்புறம் தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் பேசுவாங்க, உங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடு பார்க்கணும். வீடா? வீடு பார்த்துட்டு உங்களுக்காக தனியாக ஒரு வேலை பார்க்கணும். வேலையா? நான் உங்களுக்கு சேவை பண்ணணும், நீங்களும் எனக்கு சேவை பண்ணுவீங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை. அப்புறம் அந்த குழந்தைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சேவை பண்ணணும். அப்புறம் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலா? போதும் போதும் போதும், ஆ நீங்க நிறைய பேசுறீங்க. உங்களுக்கு தாகமா இருக்கும்ல, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். வெக்கப்பட்டு ஐயோ. போறா. இவன் என்னமா சொல்றான்? சரி, நான் சார்கிட்டே பேசுகிறேன். சார், ரைஃபிள் பாபு அங்கிள் வீட்டில் ஒரு ரூம் இருந்துச்சுன்னா நானும் இங்கேயே தங்கிடுவேன். ஐயோ, நான் எதுவும் பண்ணல. ஏங்க, நான் எதுவும் பண்ணல. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை.